மார்கண்டம் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இது மார்கண்டம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டு ஒரு 8 விசில் வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ ஒரு குக்கரில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு 4 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். உப்பு சேர்த்துக்குங்க தேவையான அளவுக்கு. ஏன்னா வேக சொல்லி உப்பு சேர்த்துருக்கோம், ஆனால் பார்த்து சேர்த்துக்குங்க. 3 தக்காளி சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு தயிரையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாங்க. இப்போ அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு அரிசி ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசி இதில் சேர்த்துக்கிறாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாங்க. எலுமிச்சை பழம் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதி வந்த பிறகு அரிசி சேர்த்துட்டு அரிசியின் தண்ணி ஒன்றா வர சமயத்தில் மூடியை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகிடுங்க. கொஞ்சம் கூட அடி பிடிக்கலங்க. ரொம்பவே சூப்பராக வெந்ததுருக்கு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.